கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இங்கேருந்து பஸ்ஸில் போகிறீங்க, இப்போ விழுப்புரம் போகிறீங்க, செஞ்சு போவீங்க, எல்லாம் எப்படி போகிறீங்க? எவ்வளோ மகிழ்ச்சி. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 1000 ரூபாய் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இது புதுமை பெண், ஆண்களுக்கும் உண்டு இந்த வருஷம். எல்லாம் பெண்கள்லாம் படிக்கணும், பெண்கள் படிக்கணும். இப்போ இவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்களே, எத்தனை பேர் காலேஜுக்கு போய்க்கிறீங்க? கை தூங்க பார்ப்போம். ஹை ஸ்கூலுக்கு போனவங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பெண்களை எல்லாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த யூனியன் சேர்மனே யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மகளிர் தான். இது முதல்ல 33% இந்த 50% உயர் எல்லாம் மகளிர் தான். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் நீங்கள். ஆக மகளிருடைய வளர்ச்சி, மகளிருடைய படிப்பு, இதையெல்லாம் பற்றி அவர்கள். ஆக நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? இங்கே நிற்க நீங்கள் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காகவே பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள்லாம் தம்பி எல்லாம் சொல்கிறான், நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் மட்டுமல்ல புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக, அது இளைஞர்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் அளித்திருக்கிற திட்டம். படித்தாதான் வளர்ச்சி, இந்த கல்வி வளர்ச்சி வரணும். அதுக்காகத்தான் இதையெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு. ஆக அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நிற்கவே இல்லை, ஏதோ படம்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களும் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது உறுதி. அதையும் நீங்களாம் சொல்லணும். ஏன்னா தயவு செய்து நினச்சி பாருங்கள், எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி. ஆகவே அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கே விசிகா நம்முடைய ரவிக்குமார் எம்பியாக இருக்கிற பொழுது அவருக்கு எதிர்த்து நின்ற பாமக டெபாசிட் அவுட். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போ டெபாசிட்டை காலியாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. செய்வீங்களா? செய்வீங்களா? உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் போடுங்கம்மா ஓட்டு. உதய சூரியனை பார்த்து. நன்றி, வணக்கம். இந்த தொகுதியில் அதிகமாக வாக்கு வாங்கி தராங்கங்கிற ஒரு பெரிய போட்டி. அந்த போட்டியில் இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க. உங்ககிட்ட அவங்களாம் எழுத்து நிற்கிறாங்க. ஒருத்தன் யார் தெரியுமா? யார் எழுத்து நிற்கிறது? யார்? எந்த கட்சி? எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லி கேட்குறாங்க? வந்து ஒன்றும் கேட்கலையா? கேட்பாங்க. என்ன சொல்லி கேட்பாங்க? எல்லாம் நம்ம ஜாதி பார்த்துங்கன்னுவாங்க. இது ஜாதி கட்சி அல்ல, இது அனைவருக்கும் உழைக்கிற கட்சி என்பதற்கு ஆதாரம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். பெரியார், அண்ணா, கலைஞர், இவங்க வெளியில் தான். நீங்கள் எல்லாம் திமுக மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, எல்லாரும் நன்மை பெற்றிருப்பவர்கள். இங்கே யார்? நம்ம மாவட்டத்தில் நிற்கிற சிவாவும் அவர் தான். அதே மாதிரி நம்முடைய ஜெயச்சந்திரங்களாக இருப்பாருங்க, மாவட்ட சேர்மன் இந்த தொகுதிக்கு. அவரும் பயங்கரமாக வேலை செய்கிறவர். அவரும் அப்படி தான். அவரும் எல்லாம் யார்? எல்லாம் மறைந்த புகழேந்தி. அதுவும் அவருக்கு நேற்று கூட நான் சட்டமன்றத்திலே அவருக்காக நான் வணக்கம் தெரிவித்தேன். அந்த புகழேந்தி இங்கே ஆட்சி இருக்கிற பணியெல்லாம் தம்பி கௌதமிஷனும் ஹையர் செகண்டரியாக மாற்றணும்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த பள்ளி ஹையர் செகண்டரியாக வரணும். அதுக்கு வரணும்னா யார் ஜெயிக்கணும்? யார் ஜெயிக்கணும்? யார் ஜெயிக்கணும்? யார் ஜெயிக்கணும்? ஜெயிக்க வைப்பீங்களா? இப்போ இந்த 3 வருஷ ஆட்சியில் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கெல்லாம்